அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு அவை தொலைநோக்கு திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு இந்த திட்டங்களை குறித்து நான் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த திட்டங்களை சொல்லாத பல திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது கலைஞரினுடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம். ஏறத்தாழ 10,187 கிராம ஊராட்சிகள். அதில் இந்த திட்டம் 786.86 கோடி ரூபாயிலே அது செயல்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக பயிர் உற்பத்தி திறன் கேழ்வரகை பொறுத்த மட்டும் அகில இந்திய அளவிலே 1வது இடத்திலும், சிறுதானியங்கள் மில்லட்ஸிலே 3வது இடத்திலும் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி கல்வியிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், இல்லம் தேடி கல்வி 34 லட்சம் மாணவர்கள் பயன்படுத்த அளவிலே 448,000 மையங்கள். காலை உணவு திட்டம் 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 21 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டம் 600 கோடி ரூபாய் செலவில். எண்ணும் எழுத்தும் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அது மாதிரி புதுமை பெண் திட்டம், உயர்கல்விக்கு நம்முடைய மாணவர்களை அழைத்துச் செல்லக்கூடிய திட்டம். அதில் ஏறத்தாழ 5,12,433 மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். ஏறத்தாழ 900 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் 390 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 3,86,000 மாணவர்கள் பயன்பெறத்தக்க உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 318 கோடி, மக்களை தேடி மருத்துவத்திலே 680 கோடி ரூபாய்க்கு ஏறத்தாழ 2.25 கோடி மக்கள் அதில் பயனடைகிறார்கள். முதல்வர் மருந்தகங்கள், பாதம் காப்போம் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் 2 லட்சம் வீடுகள் 7,000 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டக்கூடிய திட்டம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது. வட சென்னை வளர்ச்சி திட்டம் நான் சொன்னதைப் போல 6,858 கோடி ரூபாய் செலவில் 235 பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்திலே ஏறத்தாழ 3,658 பணிகள் 400 கோடி ரூபாய் செலவில் வந்திருக்கிறது. 26 மாவட்டங்களிலே தொல்குடி மேம்பாட்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது 750 வீடுகள், அணுகு சாலைகள் 250 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் 3,166 பயனாளிகள் அவர்கள் பயன்பெறுகிறார்கள். கலைஞர் கைவினை திட்டம், கோயில் நிலங்கள் மீட்பு, கிராமப்புற கோயில் பராமரிப்பு பணிகள், அறிவுசார் மையங்கள், தோழி விடுதி, இப்போது மிக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 55 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே அது வந்திருக்கிறது. அந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வளவு என்பதை தெரிவித்திருக்கிறோம். 9,05,000 மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 9 லட்சமும் 2ஆம் கட்டத்திலே 14.6 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 12.8 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 3ஆம் கட்டத்திலே 1.09 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 1.01 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. ஆக சொல்லி இருக்கக்கூடிய திட்டங்களுடைய நிலைகள் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், இப்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இப்போது பரிசீலனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், சில திட்டங்கள் ஒரு 60 திட்டங்கள் நாங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று இருக்கக்கூடிய திட்டங்கள், இவற்றை குறித்து ஒரு ஓவரால். இதற்கு மேலே இருக்கக்கூடிய முத்திரை திட்டங்கள், அதற்கு ஒருபடி தாண்டி இருக்கக்கூடிய இந்த திட்டங்களிலே சொல்லாமல் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் தனி கவனத்திலே அவர்கள் அறிவித்து சொல்லாமலேயே கூட நாங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் என்று இந்த 4 ஆண்டுகளை செய்து 5ஆம் ஆண்டிலே சென்று கொண்டிருக்கிற போது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழ்நாட்டு அரசு, திராவிட மாடல் அரசு எத்தகைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கப்பட்ட பிறகு அதை செயல்படுத்துவது எளிதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நடைமுறையில் 2 மாதத்துக்கு ஒரு முறையான அந்த திட்டம் இருக்குது. எனவே அது குறித்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை அதுக்கான டெண்டர் போயிருக்கோம். டெண்டர் முடிவுட்டு ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கிறதான பணி துவங்கப்படும். அரசு இலவசமாக வழங்கி இருக்கிற திட்டங்களுக்கு இப்ப அமல்படுத்துவதற்கு இல்லை, மற்ற திட்டங்களுக்கு மற்ற இடங்களுக்கு அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை.
நான் அதான் திருப்பி இவ்வளவு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். நான் அவர்களிடத்தை சொல்கிறேன், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நமக்கு நிதிகள் வராத பட்சத்தில் நம்முடைய எஸ்ஓடிஆரை வைத்துக்கொண்டு நம்முடைய எஸ்ஓடிஆரில் நமக்கு வந்திருக்கக்கூடிய அதிகபட்சமான பொருளாதாரத்துக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை நாம் உருவாக்கி பொருளாதார வளர்ச்சி 2 டபுள் டிஜிட்டாக அன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம். 11.19% கடன் பற்றி நீங்கள் பேசுகிறவங்க யாரும் ஏன் இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க? எப்படி நம்மளால் சாத்தியப்பட முடியுது? கடன் வாங்கினீங்கன்ற சொல்கிறாங்க. நான் சட்டமன்றத்திலேயே மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன். கடன் வாங்குவது என்பது உங்கள் ஆட்சியில் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் வாங்கக்கூடிய கடன்களை செலுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னொன்று, என்ன ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு கொடுத்துருக்கிறதோ அந்த இதிலிருந்து நம்ம தாண்டி வாங்கலை. இன்னும் அதுக்குள்ளே தான் நமக்கு வச்சுருக்கோம். அப்படி என்றால் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய முறைப்படி செலுத்தக்கூடிய வலு தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு இருக்கிறது. எங்களுக்கு அந்த திராணி இருக்கிறது, எங்களுக்கு அந்த தெம்பு இருக்கிறது. கடன் வாங்குவதை கூட கடன் வாங்கி எந்த திட்டங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறதுல எத்தனை கேபெக்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு நாங்கள் செலவழிப்பதன் மூலமாக எங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில், அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸில் எந்த அளவிற்கு நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையும் நாங்கள் குறைந்து வந்திருக்கோம். எல்லா குறியீடுகளிலுமே நாங்கள் கூட்டிட்டு தான் வந்திருக்கிறோம். கடனை பொறுத்த மட்டுமே கடன் வாங்கக்கூடிய எந்த நிலைமைக்குள்ளே இருக்கிறதோ அந்த நிலைமைக்குள் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது குறித்த மிகப்பெரிய விளக்கங்களை சொன்னதுக்கு பிறகும் கடன் வாங்குகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். வாங்கிய கடனை எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம், அது பொருளாதார மேம்பாடாக குறியீடுகளாக எப்படி மலர்ந்திருக்கிறது என்று அதையும் பாராட்டி சொன்னால் அந்த விமர்சனங்கள் பொருத்தமாகும். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எவ்வளவு நம்ம ஒவ்வொரு தொழில் முதலீட்டை நம்ம செய்ய போகும்போதும் இது எவ்வளவு வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்குது, எந்த அளவுக்கு இது கன்வர்ஷன் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவருடைய இதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, இந்த இது என்னென்ன செக்டாரில் நம்ம வருது, தமிழ்நாட்டினுடைய தொழில் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் இல்லை, ஆட்டோமொபைலோ எலக்ட்ரானிக்ஸோ மட்டும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலனி, தோல் பொருள் இல்லாத அந்த ஒரு காலனி, நான் லெதர் ஃபுட்வேர்ன்றது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கு மற்ற செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட